கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் தந்தே ஒரு ஆலோசனை உங்களுமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வார்த்தையில் 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறது. ஒன்று, புல்லுள்ள இடங்களும், இன்னொன்று அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும். இந்த 2 காரியத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிற இடமாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆசைப்பட்டால் அவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறது புல்லுள்ள இடங்கள். புல்லுள்ள இடங்கள் என்று பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கு அதனுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது புல். அதே போல மேன்மையான, நன்மையுள்ள, சந்தோஷமுள்ள ஒரு இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் என்றதுக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை பிரச்சனையோடு காணப்படுகிற, வேதனையோடு காணப்படுகிற, வியாதியோடு காணப்படுகிற நபர்கள் இந்த வார்த்தையை ஒருவேளை கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் சொல்லுகிறது. நிச்சயமாக புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் என்றதை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு காரியம், உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. உங்களுக்காக ஒரு அருமையான புல்லுள்ள இடங்கள், எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள ஒரு இடம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். 2, அமர்ந்த தண்ணீர் அண்டையில். இத்தனை நாள் நீங்கள் பார்த்தது ஒரு வேளை அலைகளைப் போல ஓயாமல் அடித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்துக்கு நேராக, உங்களுக்கு நேராக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, அதற்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறது. ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் உங்களை நிறுத்தப் போகிறது. எதற்காக? ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக மாற்றுவார் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனாலே ஆமீன், கர்த்தர் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, கர்த்தர் சமூகத்தில் நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. ஒரு புல்லுள்ள இடத்திலே எல்லாவற்றையும் தருகிற கர்த்தர் சமூகத்திலே நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார்.